நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஃபேன்சியான ஒரு வேர்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்ச உடனே நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா காசையோ இல்லை இன்வெஸ்டர் காசையோ காசு வந்துடுச்சு அப்படின்னா அந்த காசை பேர்ன் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கிறாங்க. அந்த காசை பேர்ன் பண்ணுறாங்க, வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு இன்க்ரீஸ் பண்ண வேல்யூவேஷனில் அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் கிடைக்கும். அது கிடைக்கல அப்படின்னா ஸ்டார்ட் அப்பை மூடிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஒரு புது இனிஷியேட்டிவாக டெக் கோர்சஸ் எல்லாத்தையுமே ஒரு பண்டிலாக போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் மார்க்கெட்லேயே கிடைக்காத ப்ரைஸாக வெறும் 700 rupeesக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கில் இல்லைனா கைஸ் வேலை கிடைக்காது, வேலை இல்லைனா சம்பளம் இருக்காது, சம்பளம் இல்லைனா யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்கள் ஸ்கில்லை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். எவ்ரிடே பேசிஸில் எதையாவது ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. பி கியூரியஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்டில் நம்ம நிறைய நேரம் பார்க்குற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூனிக்கான இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், இவங்க ஒரு பில் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ட்ராக்ஷன் பில் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, ஒரு வேல்யூவேஷனை வச்சுட்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிசைஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ட் அப் கொஞ்சம் எல்லார் கண்ணுக்கும் தெரியும், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இது எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஃபண்ட் இல்லை, எங்களுக்கு வேல்யூவேஷன் இல்லை, எங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு கிளம்பிடுவாங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாக நிறைய இடத்துல நடக்கிற ஒரு விஷயம். இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி நேரம் அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியை ஆக்கணும் அப்படின்ற ஒரு கோலே இல்லாமல் இருப்பாங்க. இது வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். அவங்களோட கோலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம், அதை பற்றி கொஞ்சம் நல்லா பப்ளிசைஸ் பண்ணுறோம். வேல்யூவேஷன்றது வந்து அந்த கம்பெனிக்கு உள்ள பணம் வருது, எனக்கு வந்து 100 ரூபாய் வருது, ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் இன்கம் வருது. இப்போ என்னோட கம்பெனியோட வேல்யூ வந்து லெட்ஸ் சே 1.5 லட்ச ரூபா. என் கம்பெனிக்கு நீங்கள் ஃபண்டு கொடுத்தனா இந்த 1 லட்ச ரூபாய் நான் 10 லட்ச ரூபாய் ஆக்குவேன் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அவங்க வந்து வெறுமனையாக ஒரு வர்ச்சுவல் வேல்யூவேஷன் தான் பில்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு என் கம்பெனியில் நான் ஒரு ஏஐ பாட் ஒன்று பண்ணியிருக்கிறேன், இதுக்கு வந்து இத்தனை கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா இவ்வளோ வேல்யூ இருக்கும், இதுலேருந்து இவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வர்ச்சுவல் நம்பர்ஸ் தான், ஒரு இமேஜினரி நம்பர்ஸ் தான். இந்த வேல்யூவேஷனை வச்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போயிட்டு என்னோட வேல்யூவேஷன் இவ்வளோ, எனக்கு நீ இவ்வளோ பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வேல்யூ வந்தாச்சு, இவ்வளோ பணம் வந்தாச்சு, ஸோ இப்போ இதை வச்சு வந்து கம்பெனியை ப்ராஃபிட்டபிளாக ஆக்குவோமே அப்படின்ற கோலே கிடையாது. இதை வச்சு இந்த வேல்யூவேஷன் இப்படி ஆக்கலாம். எனக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து இவ்வளோ ஃபண்டு கொடுத்துட்டாங்க, இப்போ என் கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி ஆயிடுச்சு, இவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ என்னோட வேல்யூவேஷன் இவ்வளோ அப்படின்றத தவிர அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணுன்ற கோலே கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் போவாங்க. நீங்கள் பைஜூஸ்ல இருந்து எல்லா கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே கலை தான். அவங்க வந்து வேல்யூவேஷனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர கம்பெனிக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இன்னைக்கு இந்த மந்த் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, இந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட் என்ன, ஏன் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஃபோக்கஸே பண்ணுறது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வேல்யூவேஷன் பண்ணியாச்சு, இப்போ திரும்ப வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, திரும்ப அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங், திரும்ப வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, திரும்ப அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங், இப்படின்ற கதையில தான் போய்கிட்டே இருக்கும். இது எப்படி வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால ஃபண்டு ரேஸ் பண்ண முடியுதோ அது வரைக்கும் போகும். அண்ட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தே வுட் பிகம் அ ப்ளோட்டட் கம்பெனி. ஏன்னா இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கோங்க கைஸ், இது ஒரு ரீசனுக்காக தான் என்னோட எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் நான் ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கிரெடிபிலிட்டியை நான் அடமானம் வைக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன நம்பி பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு இவங்க பண்ணுற இதே வேலையை நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை நான் போனேன்னா என்னோட கிரெடிபிலிட்டிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக என்னோட ஸ்டார்ட் அப்ல இந்த வேல்யூவேஷனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி தேவை கிடையாது. நான் ஒரு ஸ்டார்ட் அப் நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரியல் ட்ராக்ஷன் நான் பில்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ஆர்மரோட எடுத்துக்கோங்க, ஒரு வருஷம் அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணுது, ஆல்மோஸ்ட் 9 months இப்போ இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 9 monthsமே வந்து இந்த கம்பெனியில் நாங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 to 3 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 to 3 lakhsக்கு ஸ்டாக்ஸ் வாங்கணும், ப்ராடக்ட் எல்லாத்தையும் லோக்கலில் சோர்ஸ் பண்ணோம், மேனுஃபேக்சர் கிட்ட போராடி எங்களோட பிராண்ட் நேம் போட்டு எங்களுக்கு சாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட் நாங்களே பண்ணோம். இது எல்லா ஒர்க்குமே நாங்கள் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் ஏன் வந்து பட்ஜெட்டே இல்லாமல் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி தான் கைஸ் கம்பெனி பில்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பணம் இல்லாத இடத்துலையும் ஒரு கம்பெனியை பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு, இவங்க இந்த மாரி இடத்துலையும் வந்து வளர்ந்து வராங்கன்னா இதுதான் உங்களை இந்த கம்பெனியோட கல்ச்சர். ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் காசு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும், இந்த பணத்தோட வேல்யூ என்னன்னு தெரியும், இந்த பணம் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரொபோல் பண்ணணும், நம்ம இந்த பணத்தை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இன்வெஸ்டருக்கு வந்து நம்ம எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், இன்வெஸ்டர் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும், இந்த வேல்யூ எல்லாமே இந்த டீமுக்கு தெரியும். ஸோ இன்னும் ஆர்மரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபண்ட் இன்னும் ரைஸ் பண்ணவே இல்லை. எப்போ ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஓன் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், எங்களுக்குன்னு ஓன் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஒரு வேல்யூவான நல்ல ஃபீட்பேக் சிஸ்டம், ஒரு நல்ல குட்வில் கிரியேட் பண்ணியாச்சு, என் கம்பெனிக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது, இவ்வளோ சேல் இருக்குது, இப்போ இந்த சுச்சுவேஷனில் என் கம்பெனி நான் மல்டிப்ளை பண்ணணும், என்னோட ப்ராஃபிட்ஸை வச்சு நான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவேனே தவிர ஒரு இமேஜினரி வேல்யூவேஷனில் என் ஃபண்ட் ரைஸ் பண்ண மாட்டேன். ஐ திங்க் வந்து இட் இஸ் அன் ஐ ஓப்பனர். ஈவன் இன்வெஸ்டர்ஸும் சரி,
இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூவேஷன் பேஸ்டு கம்பெனிஸில் போயிட்டு பணத்தை போட்டுட்டு, ஏன்னா முக்கால்வாசி நேரம் என்ன ஆகும்னா அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து ஒரு வேல்யூவேஷன் கம்பெனி வேல்யூவேஷன் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக ரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அவங்க எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸை வித்துட்டு காசை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அந்த கம்பெனியை. அதுக்கப்புறம் இந்த யாரோட தலைவலியோ, இன்வெஸ்டரோட தலைவலி, இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனி அடுத்து யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்களோட தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணுவாங்க. பட் என்னோட கம்பெனிஸ் எதுவுமே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸிட். இந்த கம்பெனிஸ் வந்து ஐ வாண்டட் டு கீப் இட், ஐ வாண்டட் டு க்ரோ அலாங் வித் இட். என்னோட அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ், அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் சிஇஓஸ் வந்து ஷுட் கம் அண்ட் டேக் இட் அண்ட் ரன் இட் ப்ராஃபிட்டபிளி. இதில் இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனியை நம்பி தாராளமாக இருக்கணும். அவங்களோட லைஃப்பை ஒப்படைக்கணும். இந்த கம்பெனி வந்து நம்மளை காப்பாற்றும், நம்ம இந்த கம்பெனியை லவ் பண்ணி வேலை செய்வோம். எனக்கு நானே நிறைய நேரம் சொல்லுவேன், யூ ஷுட் நெவர் லவ் யூர் கம்பெனின்னு சொல்லுவேன். லவ் யூர் செல்ஃப், லவ் யூர் ஜாப், பட் நோட் லவ் யூர் கம்பெனி அப்படின்னு சொல்லுவேன். பட் என்னோட கம்பெனிஸில் வந்து என்னோட ஸ்டாஃப் கிட்ட நான் தைரியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என் கம்பெனிஸை நம்புங்க. இந்த கம்பெனிஸ் தான், இந்த கம்பெனிஸ் பேசிக்லி யூ. நீங்கள் இல்லைன்னா அந்த கம்பெனியே கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்டாஃப்ஸே வந்து தான் என் கம்பெனிக்கு நான் வந்து ஷேர் ஹோல்டர் ஆக்கியிருக்கேன், பார்ட்னர்ஸ் ஆக்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட்ஸ் சம்திங் தட் விச் ஐ டோன்ட் want to be part of it. என்னை பொறுத்த வரைக்கும் I wanted to build real companies with real profits. அதுக்கப்புறம் என்னால் இது ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ண முடியுதா, இப்போ நான் பணத்தை வாங்கினேன்னா இந்த ப்ராஃபிட்டை மல்டிப்ளை பண்ண முடியுமா, அப்போ மட்டும்தான் எனக்கு இன்வெஸ்டர் தேவை, இல்லைனா எனக்கு இன்வெஸ்டர் தேவையில்லை. திங்க். சியர்ஸ்.